Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 361. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம உசோப்பு மாசா பெரோனா என்ன ட்ரிக் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டான்ல. அதாவது அவளோட ஒரிஜினல் பாடி அங்க இருக்க ஒரு ரூம்குள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த பொண்ணு அவ பாடியில இருக்க கோஸ்ட வெளியில கொண்டு வந்து நம்மள்ட்ட இவ்வளவு நேரம் ஆட்டம் காட்டி இருக்கா. அதனாலதான் அவளை தொடவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்ப அந்த ரூமை பிளாஸ்ட் பண்ணி அந்த பாடி எங்க இருக்குன்னு வேற கண்டுபிடிச்சிட்டான்ல. அவ பாடியை மட்டும் இவன் டேமேஜ் பண்ணான்னா இவ காலி. உசோப்பு இவளை அட்டாக் பண்ண வெட்டிட்டு வந்தான்ல, அந்த டைமே அவ செவுத்துக்குள்ள பூந்து போறது, பறந்து போறது, சுருங்கி போறது, விரிஞ்சு போறதுன்னு அவ குரங்கு வித்தைய பூரா காமிச்சிருந்தான்னா டவுட் வந்திருக்காது. இல்ல இந்த நாள்ல ஏதாச்சும் ஒரு வித்தையை காமிச்சிருந்தா கூட பஞ்சாயத்தா இருக்காது. ஆனா திடீர்னு இவ காணா போய் திருப்பி இந்த மாதிரி வந்து ஒரு டகால்டி வேலை பண்ணியிருக்கா. அப்பவே நல்லா தெரியுது பிசிக்கல் பாடி இல்லாம ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இவ பண்ணிட்டு இருக்கான்னு. அவ ஓடும் போதே கத்திட்டு தான்டா ஓடுனா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி வேலை பண்ண. சோ இப்ப பச்சையா மாட்டிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. யாரா நீ எப்படா இவ்வளவு தெளிவா கண்டுபிடிச்சேன்னு அப்படியே மிரண்டு போய் தான் கேட்பான். அவன் கத்தி கத்தி உண்மையா பூரா சொல்லுவான், நீ ஒரு கோஸ்ட், என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க அப்படி இப்படின்னு அவன் உண்மையை சொல்ல சொல்ல அவளுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா அப்படியே உசோப்பை எப்படியாச்சும் காலி பண்ணிடலாம் நினைச்சா இந்த அளவுக்கு அவன் கண்டுபிடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒரு மூலகட்ட முட்டா பையன் நினைச்சேன், பரவாயில்லையே எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட. அந்த மாஸ்க போட்டவன உனக்குள்ள தைரியம் வந்துருச்சான்னு கேப்பா. ஏன்னா இப்படி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல இவன் அழகா பொறுமையா அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சான்ல. இவன் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானாமா, ஆனா வெறும் 90% தான் சொல்லுவா. என்னன்னா இவ பாடியால கண்ட்ரோல் பண்ற ஒரு கோஸ்ட் இல்ல. அவன் நினைச்சானா அவ பாடியை விட்டு எப்ப வேணாலும் வெளியில வர முடியும். அந்த வேலையை தான் பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம உசோப்புக்கு இன்னும் சூப்பரான ஐடியாலாம் எடுத்து கொடுத்திருக்கா. என்னன்னா இப்ப நம்ம பையன் கன்ஃபார்மே பண்ணிட்டான், அவ பாடியை இப்ப காலி பண்ணிட்டா அவளால திருப்பி அவளோட பாடிக்கு ரிட்டர்ன் ஆக முடியாது இல்ல. இப்பவே உன்னோட பாடியை நான் காலி பண்றேன்னு சொல்லிட்டு எய்மப்பான அவ பீதியாகி வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லி கதறுவா பதறுவா. இதுதான் என்னோட ஸ்பெஷல் அட்டாக் பிக் பேங் ஸ்டார்னு சொல்லிட்டு அடிப்பான். ஆனா அது அவ மேல படாம சைல போய் அடிக்கும். உசோப்பால நம்பவே முடியல எப்படி இவன் அட்டாக் மிஸ் ஆச்சுன்னு. அவ கிண்டல் பண்ணுவா, என்ன டூட் மிஸ் பண்ணிட்டியா, உனக்கு ஒழுங்கா குறி வைக்கவே தெரியலன்னு, அடுத்த அட்டாக்ல காலி பண்ணிடுறான்னு எய்மப்பான். அதுக்கு நான் விட்டாதானடான்னு பெரிய சைஸ் கோஸ்ட் உன ஏவி விட்டுருவா. சின்னதே அப்படி வெடிக்குது, பெருசாப்ப எப்படி வெடிக்கும். உசோப்பா அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆத்தாடி இதுல சிக்கனா என்ன ஆகுறது, வெடிச்சதுன்னா மொத்த பாடியுமே காத்தோட காத்தா கரைஞ்சிருமேன்னு ஓட ட்ரை பண்ணுவான். ஆனா அது நம்மால லபக்குன்னு ஒரு கவு ஐயோ 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 ஐயோன்னு கதறிட்டு கிடப்பான். அவளுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல, நல்லா கதறு, கண்டிப்பா உன்னை நான் என்னோட பிசிக்கல் பாடியை டேமேஜ் பண்ண விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீயே காலியாக போறடா கொய்யாலன்னு சொல்லி பயங்கர வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். உசோப்புக்கு அங்க என்ன பண்றதுனே தெரியல, கண்ணா பின்னான்னு கையும் காலையும் ஆட்டிட்டு கிடப்பான். இப்ப மட்டும் அந்த பலூன் மாதிரி இருக்க கோஸ்ட் வெடிச்சதுன்னா நம்ம பயலோட பாடி 2 துண்டா போயிடும். அதனால என்னைய ஒழுங்கா விட்டு எனக்கு என் பாடி வேணும் அப்படி இப்படின்னு தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பானா. அவ கிண்டல் பண்ணுவா, தம்பி அதுவும் கோஸ்ட் தான்ப்பா, நீ என்னதான் தத்திக்கிட்டத்துவம் போட்டு ஆடினாலும் அத உன்னால தொட முடியாது, நல்லா சந்தோஷமா சாவுன்னு சொல்லிட்டு நேரா அவ பாடிக்குள்ள போயிருவா. அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபிய காட்டுறாங்க. அவன் நிலைமை அதுக்கு மேல மோசமா இருக்கு. ஏன்னா எவ்வளவுதான் அவன் முக்கி சண்டை போட்டாலும் அந்த டோப்பல்மேனோட ஷேடோவை எதுவுமே பண்ண முடியல. ஏதோ ஒரு டைம் அந்த கெக்கோ மரியாவை போட்டு பொளந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஷேடோ விடவே மாட்டேங்குது, பயங்கரமா டஃப் கொடுக்குது. லூஃபியோட டார்கெட் இந்த ஷேடோ கிடையாது, கெக்கோ மரியா தான். சோ பாஞ்சு அவனை தான் அடிக்க போவான். இது குறுக்க வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அவன் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். லூஃபி என்ன பண்ணுவான், அடுத்து அட்டாக் பண்றேன்னு கிக் வைக்க போவானா, அவன் காலை இறுகி பிடிச்சுக்குவான். உடனே நம்மால அவன் காலை ரிலீஸ் பண்றதுக்காக அவனை கட்டிச்சு இழுப்பான். அப்படியே பிஞ்சு வரும். ஆனா மறுபடியும் அவன் பாடிக்குள்ள போய் அந்த ஷேடோ சேர்ந்துக்கும். மொத்தத்துல ஒண்ணு வேலைக்காகல, தூக்கி போட்டு துவன்னு துவச்சுதான் எடுக்கிறான். என்ன தம்பி எவ்வளவு நேரம் தான் நீ அடிக்க வந்துகிட்டே இருப்ப, போர் அடிக்குதுன்னு நக்கல் பண்ணுவான். வெயிட் பண்றா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், அடிக்கிற அடியில ஆத்தா அம்மானு கத்திட்டு நீ ஊரை விட்டே ஓட போறங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பொறுமையா வெயிட் பண்றேன், நீ சீக்கிரமா சட்டு புட்டு நீங்க வேலையை முடியலன்னா அவன் திருப்பி வந்துருவான், அப்புறம் உன்னால இனிய தோட்ட கூட முடியாதுமா. யாருடா அந்த அவன் நம்மால கொலவெறியோட கேட்பான். வேற யாரு, நீதான், உன்னோட ஜெராக்ஸ் காப்பி ஒண்ணு வெளியில சுத்திட்டு இருக்குதுலமா. நம்மளுக்கே லைட்டா பீதி ஆகும். அப்படியே கட் பண்ணி வெளியில இருக்க அந்த ஓரை காட்டுறாங்க. அவன் காண்டாயி எல்லா சோம்பிசியுமே பொலன்னு பொலந்து கட்டிட்டான் போல. எல்லாம் அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. அந்த டைம் அந்த ஓர் ரொம்பவும் சீரியஸா அது எங்க போச்சுன்னு அப்படியே சந்து பொந்துன்னு அங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு கிடப்பான். அப்படி என்னத்த வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் உடஞ்சு போன செவுரு ஒண்ணு தொப்பி மாதிரி இருந்தவன எடுத்து தலையில வச்சுக்கிட்டான்ல, அதை மிஸ் பண்ணிட்டான். சோ அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சு தலையில எடுத்து மாட்டிக்குவான். இப்படி தொப்பிய மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு பைரட் ஃபீலிங்கே வருதாமா. சோ நான் கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். அப்புறம் பைரட்னா கெனான வச்சு சுட்டு அட்டாக் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பரபரப்பா இருக்கணும்ல, அதனால தலைவர் அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு கெனான தேடி அலைய ஆரம்பிச்சிருவான். நல்ல வேலை இந்த பாடிக்குள்ள லூஃபியோட ஷேடோ வச்சான், வேற எவனாச்சும் ஷேடோ வச்சிருந்தா அவ்வளவுதான் டன் டன் டனகனகாதான். அப்படியே கட் பண்ணி இங்க ரோபினை காட்டுறாங்க. ஜோரோவோட ஷேடோ இருக்குதே ஜிகரோன்னு ஒருத்தன், அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளோட பவர் என்ன, கைய வச்சு அலையாக்கா அவனை லாக் பண்றதா.
தானே அத பண்ணுவா. ஆனா அவன் அதையுமே மீறி வர ட்ரை பண்ணுவான். அவளும் எவ்வளவு முக்குன்னு முக்கிய அமுக்கி பாப்பா. டப்புன்னு கைய ஒரு உதருவான். அங்க அவன் அப்படி கைய தெரிக்க விட்டதுல இங்க ரோபின் தெரிச்சிருவா. இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டாக்டர் ஹாக்பேக்கு செம ஹாப்பி. ஏன்னா இவங்க சைடு இப்ப ஸ்ட்ராங்கான ஆள் இருக்கானே, நீ இன்னும் ஃபைட் பண்ணுமா, தாராளமா போடு, தேவையில்லாத அடிதான் வாங்கணும், அதனால ஒழுங்கா கிவ் அப் பண்ணிருமா கண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். சின்றி இது எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணிட்டே நின்னுட்டு இருப்பான். அப்ப நம்ம சாப்பர் ரோபினை நினைச்சு கவலைப்படுவானா. அப்ப அந்த டாகி பென் குயின் வந்து, டேய் எங்க லுக் விட்டுட்டு இருக்க, என்ன பயமா இருக்காடா முட்டா பயல, பார்த்தாலே நல்லா தெரியுது ரொம்ப நர்வஸா இருக்கான்னு சொல்லுவானா. சாப்பர் பார்த்துட்டு சஞ்சிம்பான். அதுக்கே முதல்ல அது யாருன்னு தெரியாது. இவன் சஞ்சின்னு சொன்னவன அதுக்கு காண்டாவும். நீ யார பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதே, அப்புறம் நான் உன்னைய கொல்ல வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு பட்டன்னு ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து நம்ம சாப்பரோட வாயில ஒரே மிதி. இவ்வளத்தையும் அவன் கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள பண்ணிட்டான். அப்ப எம்பூட்டு வேகம். இதுல வேற உன்னாலலாம் இனிய ஜெயிக்க முடியாது ரெண்டீரு, அதனால சைலண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஜிகரோ என்ன பண்ணுவான், 36 பவுண்ட் பீனிக்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு அடி. அந்த அட்டாக் ரோபினுக்காக குறுக்க நம்ம கௌசிக்கு வந்த மாதிரி அந்த டாகி பென் குயின் நின்னுட்டு இருந்தவன ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து அடிவிலும் திருச்சடிச்சு போய் விழுவாங்க. ஆனா அந்த டாகி பென் குயினுக்கு ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. ஏன்னா சஞ்சியோட ஷேடோ வாச்சே பல்ட்டி அடிச்சு வந்து வண்டையா அவனை திட்டுவான். எங்கடா பார்த்துட்டு அட்டாக் பண்ற மூலகட்ட முட்டா பயலன்னு, நான் அட்டாக் பண்றேன்னு தெரியுது இல்ல, நீ ஏன்டா குறுக்க வந்தேன்னு அவன் கத்திட்டு இருப்பான். உடனே இவன் ஏன்டா உனக்கு முடிதான் இல்ல மூளையமா இல்லன்னு சொல்லி இவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். சஞ்சி சோரவும் எப்படி சண்டை போடுவானுங்களோ அதே மாதிரி தான் அவனுக்கு ஷேடோவும் சண்டை போடுதுங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம சாப்பர் என்ன பண்ணுவான், அழகா ஜம்ப் பண்ணி போய் ஜிகரோவை லாக் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம ரோபின்ட்ட சால்ட்ட போட சொல்லுவானா. அவன் அவனோட கையை அசைக்க முடியாம லாக் பண்ணிட்டான். இவன் அவனோட வாயை ஓபன் பண்ணி சால்ட்ட உள்ள போட போவா. அட ஓபன் பண்ணா சட்டுன்னு போட வேண்டியதானே, இதுலயும் ஸ்லோ மோஷன். அந்த டைமுங்கும் போது அந்த டாகி பென் குயின் பின்னாடி வந்து நின்னுட்டு பரவாயில்ல அடிக்கிறதுக்கு நல்லா வசதியாவே நின்னுட்டு இருக்கான்பா. சாப்பர் பார்த்துட்டு அவ ஒரு லேடி, அவ மேல நீ கை வைக்க கூடாதும்பா, லேடியா இருந்தா என்ன ஜாடியா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு ஒரே மிதி. உடனே ரோபின் அப்படியே பர்த்னு விழுவா. சோ என்னாச்சு, சால்ட்டா போட முடியல. அதை விட நம்ம சாப்பருக்கு ஷாக் என்னன்னா, சஞ்சியோட ஷேடோ லேடிஸா அடிச்சிருச்சு. இது அவனால சுத்தமா நம்பவே முடியல. அப்படியே முழிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் ஜிகரோ தூக்கி ஒரே அடி அப்படியே பேன்னு விழுவான். அந்த டைம் அந்த டாகி பென் குயின் அவன் மேல ஏறி நின்னுகிட்டு, தம்பி இதோட கதை முடிஞ்சது, கதம் கேம் ஓவர், இதுக்கப்புறம் தொகுறாத வச்சு செஞ்சிருவேமா. அந்த ஜிகரோ நேரா ரோபினுக்கு முன்னாடி போய் கத்திய நீட்டி அவளை அசைய முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவான். மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் தொக்கா மாட்டிட்டாங்க. சண்டை இதோட ஓவர். அந்த லூசு பைய டாக்டருக்கு செம ஹாப்பி, இனிமேட் அவனை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்கன சில பல அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஜோம்பிஸா சுத்திட்டு இருக்கும்ல, அதுங்கெல்லாம் இங்கிட்டு அங்கிட்டுன்னு பீதியில பயந்து அடிச்சு கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்குங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஓர் பையதான். கெனான் எங்க எனக்கு கெனான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவான். ஆனா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம், ஆமா நான் எதுக்கு கெனான தேடிட்டு இருக்கேன், ஆமா இது என்னது தலையில வெயிட்டான்னு சொல்லி அவன் தொப்பியா வச்சிருப்பானே அதையும் தூக்கி கீழே போட்டுட்டு, ஆமா நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மெமரி லாஸ் ஆன பேஷண்ட் மாதிரியே புலம்ப ஆரம்பிச்சிருவான். சொல்ல போனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் தான். மறுபடியும் தலைவர் பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னு சொல்ல வருவான். ஆனா சடனா ஸ்டாப் பண்ணி இல்ல நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாறினாலாம் சரிப்பட்டு வராது, வேற ஒருத்தர் மாற வேண்டியிருக்கேன்னு சொல்லி அந்த கெக்கோ மோரியாவை பத்தி யோசிச்சு பார்ப்பான். அப்படின்னா யார் உடம்புக்குள்ள வந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அது அவங்களோட மைண்ட மாத்திரும் போல. சோ இப்போ கெக்கோ மோரியா தான் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணுங்கிற மாதிரி அவன் மைண்டுக்கு வந்துருச்சு. அதனால நான் இங்க சும்மா சுத்திட்டு இருந்தேன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது, நான் சீக்கிரமா என் மாஸ்டர்ட்ட போகணும், அவரை கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தணும்னு சொல்லி அப்படியே மேன்ஷனை நோக்கி பயங்கரமா வீரநட வெற்றி நட போட்டு அவன் போறதோட ஒரு வழியா அந்த பெரோனா புள்ளையோட கோஸ்ட் அவளோட பாடிக்குள்ளேயே ரிட்டர்ன் வந்துருச்சு. எல்லாம் நம்ம உசோப்பு பண்ண வேலையினாலதான். ஆனா என்ன, அவன் அந்த பெரிய கோஸ்ட் கிட்ட மாட்டிட்டான். வெடிச்சதுன்னா பாடி தனித்தனியா போயிரும். அதனால பீதியில கத்திட்டு கிடப்பானா. அதை பார்க்கும்போது பெரோனாக்கு சிப்பா வரும். ஆனா பரவாயில்ல எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட, பட் இருந்தாலும் ஒன்னாலலாம் இனிய ஜெயிக்க முடியாது. அடுத்து நான் சிக்னல் கொடுத்தேன்னா உன் பாடியே பீஸா செதற போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொடக போட்ட ரெடியா கையெடுப்பான். சோப்பு வேண்டவே வேண்டான்னு கதறுவான். ஏன்னா பயலுக்கு அந்த மாதிரி வெடிச்சு பீஸா போறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையாமா. ஆமா இவனோட இன்ட்ரெஸ்ட் பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் கேட்டுதான் அவன் மசாஜ் பண்ணி விடுவா. போடா விளக்கென்ன, கண்டிப்பா உன்னைய காலி பண்ணிட்டு டாக்டர் ஹாக்பேக் கிட்ட உன்னை நான் மேரியோவா யூஸ் பண்ண சொல்ல போறேன்னு சொல்லுவா. அவன் வேண்டான்னு கதறிட்டு இருக்கும் போது டப்புன்னு சுண்டுவாளா. அவ்வளவுதான் பட்டு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். ஆனா அந்த பிளாஸ்ட் ஆனவனையே டப்புன்னு சுருங்கி மறைஞ்சிரும். உசோப்புக்கு எதுவும் ஆகல. உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவா, எப்படி இது பாசிபிள்னு. அங்கதான் நம்ம பையன் அவனோட டகால்டி வேலையை பண்ணிருப்பான். ஆனா அவங்கிட்ட தான் டயல்ஸ் இருக்கே. சோ அதை யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டான். எங்க வந்து யாருகிட்ட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பாடி பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவா, அவளோட கை லாக் ஆயிருக்கு. அப்பதான் உசோப்பு நான் பொய் சொன்னேன்பா. என்னடா ராஜா பொய் சொன்னேன்னு கேட்டா, இவன் மேல ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணால பிக் பேங் ஸ்டார்னு, அது நிஜமான அட்டாக்கே இல்லையாமா. அவன் யூஸ் பண்ணது பேர்ட் லைம் ஸ்டார். அதாவது அவளோட பாடியை லாக் பண்ற மாதிரி அடிச்சிருப்பான். எப்படியும் திருப்பி அவளோட பாடிக்குள்ள வந்து மூவ் பண்ணதான் போறா. சோ மூவ் பண்ண விடக்கூடாதுன்னு இப்ப நம்ம உசோப்பால அவளோட பிசிக்கல் பாடி கூட சண்டை போட முடியும். அவ மறுபடியும் பேயாவே வந்தாலும் கூட சண்டை போட முடியும். உன்னால என்ன கிண்ட முடியும்னு கேட்டவனே பயங்கரமா ஷாக் ஆவா. ஆனா அந்த டைம் திடீர்னு டெரரா பின்னாடி ஒரு வைல்ட் அனிமல் வந்து
நிக்கும். ஐ மீன் வைல்டு ஜோம்பி. அந்த காண்டா மிருகம் கொல்ல காண்டுல நீ தான் கேப்டன் குமஷிய பியூரிஃபை பண்ணியா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஓங்கி வெட்ட வருவானா. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. கரெக்டான டைமிங்ல வந்தீங்க லிeutenant ஜென்டில்மேன் ஹிப்போபட்டாமஸ், அவனை விடாதி ஹே வெட்டி கொல்லு ஹேன்னு கத்துக்கத்துன்னு கத்துவா. நம்ம பையன் இம்பாக்ட் டைல வச்சு பவர் அப்சர்வ் பண்ணால, அந்த பவரை திருப்பி அவன் மேல யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு அடிக்கே அவன் அப்படியே தெரிச்சிருவான். அத பார்த்த பெரோனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எப்படி இவன் அவ்வளவு பெரிய உருவத்தை ஒத்த அடியில காலி பண்ணான்னு. அவளுக்கு இந்த டைல பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்ல. ஆனா இப்ப பஞ்சாயத்தே அதான், இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா என்ன ஆகும், எவ்வளவு பவரை வச்சு அடிக்கிறாங்களோ அந்த பவரை இவங்களும் தாங்கணும். உசோப்புக்கு கை போச்சு, ஐயோ வலி தாங்க முடியேன்னு கதறிட்டு இருப்பான். அங்க அந்த ஹிப்போபட்டாமஸ் அங்கேயே காலி. பெரோனாவால இத சுத்தமா நம்பவே முடியல, என்ன இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு. அதனாலயே அவன் அப்படியே மிரண்டு போய் பாப்பான். நம்ம பையன் அப்படியே கெத்தா ஒரு லுக் அவுட், என்னமா கண்ணு பயந்துட்டியா, இதுக்கப்புறம் தான் பயங்கரமா இருக்க போகுது, உனக்கு மத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, ஏன்னா அதுக்கு முதல்ல என்ன தாண்டணும்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை வச்சுக்கிட்டு ஓங்கி இழுப்பான். நம்ம உசோப்பு நார்மலான குண்டை வச்சு அடிச்சாலே அதோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். இதுல வேற ஸ்பெஷல் அட்டாக் ஷைனிங் பிளாக் ஸ்டார்னு சொல்லிட்டு இதா தண்டி குண்டை கரெக்டா அவளுக்கு ஈம் வச்சு ஒரே அடி. அவளாதான் இன்னைக்கு வெடிச்சு கம்ப்ளீட்டா நம்ம சோலி முடிஞ்சுன்னு நினைப்பா. ஆனா அது அவ மேல ஏதோ பால் மாதிரி பட்டு ரெண்டா பிரிஞ்சு விழும். அப்படி என்ன உள்ள இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா கரப்பாம்பூச்சி. அதுங்க பூரா அவ மேல ஏற ஆரம்பிச்சிருமா. அவ்வளவுதான். லேடிஸ்க்கு ஏன் தான் அந்த கரப்பாம்பூச்சியா பார்த்தா பயம்னு தெரியல. ஒக்கா மக்கா தொண்டை இழிய கத்துவா. த்ரில்லர் பார்க் மொத்தத்துக்கும் எக்கோ ஆகும். அப்படி கத்தி இருப்பா. இதுக்கு பேரு நான் காக்ரோச் ஸ்டார்னு கூட வச்சிருக்கேன்னு சொல்லுவாளா. ஐயோ என்னால முடியல, என்னைய காப்பாத்துங்க, ஏகப்பட்ட காக்ரோச் வருது, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு காக்ரோச்னா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பா. அது அவ துணிக்குள்ள ஏறிட்டு இருக்கும். அவளால தாங்க முடியல, எனக்கு பயமா இருக்கு, என்னைய காப்பாத்து குமஷி, என்னைய காப்பாத்துன்னு சொல்லி அந்த கதறுவா. குமஷியா தான் ஆல்ரெடி நம்ம பைய பியூரிஃபை பண்ணிட்டானே, இனி எங்கத்த காப்பாத்த. பாவம் புள்ள கண்டமேனிக்கு கதறிட்டு இருக்கும் போது உசோப்பா அடுத்த அட்டாக் இறக்குவான். என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ் சுத்திலு, அதுல 10 டீன்னு போட்டிருக்கும். அதாவது அந்த சுத்திலோட வெயிட் 10 டன் ஆமா. ஆரம்பிச்சிட்டான் அவ வேலைய. அப்படியே பயங்கரமா போசலாம் குட்டுக்கிட்டு, கண்டிப்பா காக்ரோச் நான் பயந்தான், ஆனா நீ அதுக்கு மேல என்னைய பார்த்தா பயப்படணும், நீ என்னைய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. ஈஸ்ட் ப்ளூல இருக்கவங்களே என்னோட முரட்டுத்தனமான ஸ்ட்ரென்த்தை பார்த்தா நடுநடுங்கி போயிருவாங்க. அந்த அளவுக்கு நான் பலசாலிம்பானா. அவ பார்த்துட்டு இது 10 டன்னா, எங்க இருந்து உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துச்சு, அதை வச்சு நீ அடிச்சிடாத, நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு கதறுவா. ஆனா உசோப்பா அதை பத்தி எல்லாம் கவலையே படாம அந்த 10 டன் அப்படியே முக்கி தூக்க ட்ரை பண்ணுவான். சோ அப்படியே அவன் கஷ்டப்பட்டு அந்த 10 டன்னையுமே தூக்குறத பார்த்த பெரோனா அப்படியே உறைஞ்சு போய் பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா. அவளே பேய், ஆனா அவளுக்கே நம்மால பயங்காட்டிட்டான். அவ கதறுன்னு கதறுவா, வேண்டா என்னைய கொன்றாத, நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும்டா, அந்த ஹேமரை கீழே போட்டு அப்படி இப்படின்னு கத்துன்னு கத்தி எவ்வளவோ புலம்பி தள்ளுவா. ஆனா உசோப்பு கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்படியே அந்த ஹேமரை தூக்கி பிடிச்சிட்டு உசோப்பா கொக்கான்னு கத்திட்டு இருப்பான். அவ கெஞ்சுன்னு எஞ்சுவா, வேண்டவே வேண்டாம், நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகவே மாட்டேன், ப்ளீஸ் உசோப்பு என்னைய விட்டுன்னு கதறுவாளா. ஆனா உசோப்பு என்ன தோன்றதும் ஒண்ணு, நியூக்ளியர் பாம்ப நோன்றதும் ஒண்ணுதான்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அது பட்டுன்னு வெடிச்சிரும். அவன் அது தெரியாம அவன் ஓங்கி அடிக்கிறான்னு நினைச்சா அப்படியே உறைஞ்சிருவா. அதுக்கப்புறம் தான் தெரியுது உசோப்பு இவ்வளவு நேரமா பலூனை வச்சு வேலையை காமிச்சிருக்கான். அவன் இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. இவன் ஏன் இந்த வேலையை பண்ணிருப்பான்னா, அவ இவனோட ஹார்ட்டை பிதிக்கிடுவேன்னு சொல்லி மரண பயத்தை காமிச்சால, அதுக்கான பழிக்கு பழிதான் இது. எங்க வந்து யாருகிட்ட பொய் பேசுறதுல என்னைய மிஞ்ச யார் இருக்கா, இவெல்லாம் ஹாண்டட் மேன்ஷனோட பிரின்சஸ், ரொம்ப மோசம்னு சொல்லி சுத்திலோட கைப்பிடின்னு கையில வச்சிருப்பான்ல, அதோட காத்த புடிங்கி விடுவான். பலூன் தானே ஆக்சுவலா இது, பலூனு காக்ரோச்னு வச்சு அட்டாக் பண்ணது காக்ரோச்சே இல்ல, அது வெறும் பொம்மை. மாஸ்க் எல்லாத்தையுமே எடுத்து கையில வச்சுக்கிட்டு பொய் சொல்றதுலயும் நெகட்டிவிட்டிலயும் ஏகட்டியா போட்டி போற டர்ட்டி கேர்ள், நான் யாருன்னு காமிஸ்டர்ல இப்ப என்ன பண்ணுவேன்பா. அவ அதிர்ச்சியில அன்கான்சியஸே ஆயிட்டா. அதனால மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவாளா. தூங்கு நல்லா தூங்கு, இதுக்கப்புறம் உன் தொல்லை எங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டு நம்மளால ஜாலியா ஆடிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். அவ அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டே படுத்திருப்பா. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த மேன்ஷனோட டாப்ல காட்டுறாங்க. கத்தி சண்டை போற சவுண்ட் டம்மு டிம்னு பயங்கரமா கேட்கும். அது மட்டும் இல்லாம மேல இருந்த அந்த பாதியே வெட்டுப்பட்டு அப்படியே கீழே சரியும். ஜோரோவுமே ஒரு செகண்ட் திருச்சடிச்சு வந்து விழுவான். நல்ல வேலை கீழே போய் விழல, அந்த பில்டிங்கோட பாதியில அப்படியே விழுந்து கிடப்பான். இவங்க ரெண்டு பேத்தாலையும் நம்பவே முடியல, ஜோரோவே அவன் பொழந்து கட்டிட்டானான்னு. அந்த சாமுராய் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் போல. பிராங்கி பார்த்துட்டு என்ன சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டான், என்ன நடந்துச்சுன்னு கேட்பான். உடனே ப்ரூக்கு, சண்டை எப்போ முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஒரு ஒண்டி கொண்டி சண்டையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னு பயங்கர ஷாக்கா சொல்லுவான். ஏன்னா அந்த சாமுராய் ஜோரோ கூட சண்டை போடும் போதுதான் அவனோட பவரையே வெளியே கொண்டு வந்து சண்டை போட்டிருக்கான். ப்ரூக்கு கூட சண்டை போடும் போது கொஞ்சம் கூட சீரியஸா சண்டை போடல போல. ஏன்னா இந்த சண்டையை பார்க்கும்போது அவனுக்கு அப்படிதான் தெரியுது. பார்த்தாலே தெரியுது இல்ல, நல்லா கொழுந்து விட்டு தகன்னு எரிஞ்சுட்டு இருக்கான்ல. அப்படியே கீழே ஜோரோவை காட்டுறாங்க. அவன் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே பேன்னு கிடக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.